இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.7ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்றது தான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிவிஷனை நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 400 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 12 இஜெட் பவர் 16 டிவைடட் பை 100 எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 இஜெட் பவர் 4 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இது தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இது நம்ம போன டிவிஷன்லேயே பார்த்துருக்குறோம், போன டாப்பிக்லேயே எக்ஸசைஸில். ஸோ இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 4 இந்த பவர் 2 கீழே இருக்கு இல்லையா, கீழே இருக்க பவர் 2 மேலே வந்து -2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர். அதே இது எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் எழுதலாம். ரெண்டையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று எக்ஸ் பவர் 2 -4ன்னு போட்டு எக்ஸ் பவர் -2ன்னு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 பை எக்ஸ் பவர் 4 இந்த 2 மேலே இருக்க 2 கீழே கொண்டு வரணும். ஒன்று கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகணும். ஆக்சுவலாக இது கீழே டிவைட் பை 1 இருக்கிறத அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனாலும் மைனஸ் தான், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் மைனஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்தோன்னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் பவர் -2ன்றது வேறு ஒன்றும் இல்லை, 1 பை எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனாலும் அதோட பவரில் பக்கத்தில் மைனஸில் போட்டு செய்யலாம், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் அதோட பவரில் மைனஸ் போட்டு செய்யணும். ஓகேங்களா? ஸோ எப்படி எடுத்தாலும் எக்ஸ் பவர் -2னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேங்களா? நார்மல் எக்ஸ் பவர் +2க்கும் எக்ஸ் பவர் -2க்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். எக்ஸ் பவர் 2னா எக்ஸ் ஸ்கொயர் தான், எக்ஸ் பவர் -2னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த என்டையர் டாப்பிக்கு சாப்டரில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நான் எழுதுகிறேன் சொல்யூஷன். ஸோ இங்கே நம்ம பார்த்த அதே டெக்னிக் தான் இங்கே எழுத போகிறேன். ஸோ சொல்யூஷன் வந்து என்னது? ஃபஸ்ட்டு 400 எழுதுகிறேன் டிவைடட் பை 100. ஓகேங்களா? நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 8 இருக்குது. நம்ம ரெண்டு டெக்னிக் சொல்லியிருக்கேன், ரெண்டில் எதை வேணாலும் எழுதலாம். கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகலாம், இல்லை மேலே இருக்கிறத கீழே கொண்டு போகலாம். நான் இதில் என்ன மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னா எங்கே பவர் அதிகமாக இருக்கோ அங்கே அதை அப்படியே வச்சுக்கிட்டு பவர் கம்மியானதை அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் 4, இங்கே எக்ஸ் பவர் 8. ஸோ அப்போ கீழே இருக்கதை அப்படியே வச்சுக்கிறேன், மேலே இருக்க பவரை -4 இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய 4 எக்ஸ் பவர் 8 கீழே இருக்கிறதோட பக்கத்தில் மைனஸ் போட்டு 4 போட்டுறேன். இப்போ ஒயில் பாருங்கள், மேலே பவரில் 12 இருக்குது, கீழே பவரில் 4 இருக்குது. ஸோ மேலே இருக்கிறதுல 12, இந்த 4 மேலே போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இஜெட் பாருங்கள், இது இஜெட்டு 16 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ இஜெட்டில் 16, இந்த கீழே இருக்கக்கூடிய 4 மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 00 00 கேன்சல். ஸோ 4 மீதி இருக்குது ஒய் 12லேருந்து 12 - 4 என்ன வரும்? 8. இஜெட் பவர் 16 - 4 12 டிவைடட் பை எக்ஸ் பவர் 8 - 4 என்ன வரும்? எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவரில் 2 வர்ற மாதிரி பிரித்து எழுதுகிறேன். இப்போ பவரில் 2 வர்ற மாதிரி அப்படின்னா இப்போ 8 இருக்குது. ஸோ இதை வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 × 4. ஓகேங்களா? அதே இது 12 2 × 6ன்னு எழுதலாம், 4 2 × 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்தையுமே 2 இருக்கிற மாதிரி எழுதலாமா? ஸோ அதைத்தான் இப்போ நான் அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறேன். ஸோ 4ன்றதை 2 × 2ன்னு எழுதுகிறேன். ஸோ 2 பவர் 2. ஓகேங்களா? ஒய் பவர் 8 எப்படி தான் 2 × 4. அப்போ 4 இந்த 2 போடும்போது மேலே 2 போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இஜெட்டு 12 2 × 6. ஸோ ஃபஸ்ட்டு 6 உள்ளே போட்டுறேன், 2 மேலே போட்டுறேன், டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸை 2 போட்டு பவரில் 2 போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பவரில் 2 இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணலாம்? 2 × ஒய் பவர் 4 × z பவர் 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு. எல்லாத்துலேயும் பவர் இருக்கிறதுனால மொத்தமாக ப்ராக்கெட்டை போட்டு பவரை வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதியிருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ லெஃப்ட் சைடு 400 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 12 z பவர் 16 டிவைடட் பை
100 எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 இஜட் பவர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன, ஸ்கொயர் ரூட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு தான் நான் ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ரூட் போடுவோம் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட்டை போட்டு 2 இன்ட்டு ஒய் பவர் 4 இஜட் பவர் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், சாரி எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டு தான். இதை போட்டுட்டு வெளியில் ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டு. ஓகேங்களா? கை ஈரமாக இருந்ததுனால எழுத மாட்டேங்குது. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டும் இருக்குது, ஸ்கொயரும் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 2 இன்ட்டு ஒய் பவர் 4 இன்ட்டு ஜெட் பவர் 6 பை எக்ஸ் ஸ்கொயரு. இதை மட்டும் நம்பரை விட்டுட்டு இந்த எழுதுகிற ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஆன்சரை மட்டும் மாடுலஸில் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் -5 அப்படின்றத மாடு -5 அப்படின்னா இதோட ஒரிஜினல் ஆன்சர் 5ன்னு மாறும். ஓகேங்களா? -8ன்னு போட்டு மாடு போட்டேன்னா ஒரிஜினல் ஆன்சர் 8. ஸோ நார்மல் 8க்கும் மாடு போட்டாலும் ஒரிஜினல் ஆன்சர் 8 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ மாடுலஸ்குள்ளே மைனஸே இருந்தாலும் அதோட ஃபைனல் வேல்யூ வேணால் வரும், பாசிட்டிவாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாடுலஸ்குள்ளே போடுறதுல இதோட வேல்யூ எதுவாக நெகட்டிவாக இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவாக வந்து நிற்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சம்மோட வேலை ரொம்ப கம்மி தான், ஆனால் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். மாடுலஸ் ஆப்ரேட்டர்னால் ஃபைனல் ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வர்றதுக்காக இந்த பவரெல்லாம் வந்து எல்லாமே 2ல் வர்ற மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதுதான், அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எக்ஸ் பவர் 2 டிவைட் பை எக்ஸ் பவர் 4 இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்தால் மைனஸு, மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் மைனஸில் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இங்கே பார்க்கக்கூடிய விஷயம். வேறு ஏதாவது நம்மளால் கட் பண்ண முடிஞ்சால் கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். இப்போ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 7x² + 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14x + 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x + 1/16 அப்படின்றது தான் செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தனியாகவும் மேலே இருக்க தனியாகவும் நான் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நியூமரேட்டரை நான் எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அதே மாதிரி கீழே தனியாக ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறத மட்டும் எடுக்கிறேன், 14x + 2 இதை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 7s பண்ணால் எனக்கு ஆன்சர் 14. ஸோ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 14 கிடைக்கணும். அதே 2 நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2√14 அப்படின்றது கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதை சொல்லிக்கிறேன். √2 × √2 ஆன்சர் என்ன வரும், √2 × √2 2 தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி √7 × √7 ஆன்சர் என்ன வரும், 7. ஓகேங்களா? ஸோ 2 ரூட் நம்பரை மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது, ரூட் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா √14 கிடைக்குது, 2 நம்பரை ஆட் பண்ணோன்னா 2√14 கிடைக்குது. அப்போ என்ன ஆன்சராக இருக்கும், இங்கே √14 இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் √14 ஆட் பண்ணால் 2√14. ஸோ இப்போ நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. இதை நான் எடுக்கணும் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 7ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 7ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் வர ஆன்சரை தான் எக்ஸ் ப்ளஸ்ன்னு போடணும். ஓகேங்களா? இப்போ இதை நான் எப்படி 7ஆல் டிவைட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த √14 √2 × √7 எழுதலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு மல்டிபிள் இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ண முடியாது. √14 ஆட் பண்ணால் 2√14 தான் வரும். பட் மல்டிபிள் பண்ணோன்னா ப்ளஸில் வரும். அதே மாதிரி √14 √2 × √7 பிரிக்கலாம். 7 எப்படி பிரிக்கலாம், √7 × √7 பிரிக்கலாம். ஸோ அதே தான் இங்கே இருக்கக்கூடிய √14 இந்த மாதிரி பிரிக்கிறேன், 7 √7 × √7. ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறேன், இதையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல முன்னாடி எக்ஸை போட்டோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் இந்த நம்பர், எக்ஸு ப்ளஸ் இந்த நம்பர். ஸோ அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே இங்கே வந்துடும், √7x + √2. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த நம்பர் எக்ஸோட மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும், √7x × x + √2. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா a + b a + b. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நான் இங்கே எழுத போகிறேன். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
7x ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா a + b × a + b a + b ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ கீழே இருக்கக்கூடியது டினாமினேட்டர் x² - 1/2x + 1/16. ஸோ டினாமினேட்டர் இங்கே டினாமினேட்டர் இந்த டேர்மு இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 2 இருக்குது, 16 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குதா அர்த்தம். ஸோ எல்லாமே சேமாக இருந்தால் தான் நம்ம ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாமே 16ஆக மாற்றணும். ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் 16 தான். அது போக இந்த 1க்கும் 2க்கும் 16 தான் எல்சிஎம்மாக வரும். ஸோ அப்போ எல்லாத்தையும் 16ஆக மாற்றணும்னா மேலேயும் கீழே 16ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 16x² / 16 2 16ஆக மாற்றணும்னா 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 8/16x². இது 16 தான். ஸோ 1/16. ஓகேங்களா? ஸோ எல்லாமே காமனாக 16 இருக்குது. 1/16 வெளியில் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் 16x² - 8x தான் இது 8x. ஓகேங்களா? x⁻1ன்னு வச்சுக்கோங்க. 8x + 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/16 வெளியே எடுத்துட்டேன். 16x² - 8x + 1 அப்படின்றத எடுத்துட்டேன். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 16. 1 × 16 16. ஆட் பண்ணால் -8x. ஓகேங்களா? -8. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணால் 16, ஆட் பண்ணால் 8. ஸோ அப்போ 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 16. பட் ஆன்சர் மைனஸில் இருக்கிறதுனால -4 × -4 + 16 -4 + -4 -8. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே நம்ம எடுத்து எழுதக்கூடாது. இங்கே ஒரு 16 இருக்குது முன்னாடி. ஸோ 16 வந்து 1 மல்டிப்ளை பண்ணப்போ தான் 16. அப்போ இந்த 16ஆல் இதை டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இதை டிவைட் பண்ணும்போது 144 4 4s are 16. 144 4 4s are 16. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது? -1/4 இதுக்குரியது, -1/4 இதுக்குரியது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலாம்? எக்ஸை சேர்க்குறேன். எக்ஸு -1/4 எக்ஸு -1/4. ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த 4ஐ கிராஸாக போட்டுட்டு 4x - 1 ஹோல் ஸ்கொயர் 4x - 1 4x - 1 கிடச்சிருச்சா? ஸோ அப்போ இந்த டேர்மை மட்டும் நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 4x - 1 × 4x - 1 கிடைக்குது. ஸோ அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/16 × 4x - 1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது இன்ட்டு இது ஸ்கொயரில் போட்டலாம். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டருக்கு இது வந்தது, டினாமினேட்டருக்கு இந்த ஆன்சர் வந்திருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதும்போது கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதுறேன். x² - 1/2x + 1/16 எப்படி எழுதலாம் அப்படின்னா √7x + √2 ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு பை டினாமினேட்டருக்கு. இது வந்து ஆல்ரெடி டினாமினேட்டர்லேயே 1/16. ஓகேங்களா? ஸோ 1/16 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 4. ஓகேங்களா? 1/4² இன்ட்டு 4x - 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேயும் ஸ்கொயரு, இதுலேயும் ஸ்கொயரு, இதுலேயும் ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக ஸ்கொயர் எடுத்து எழுதலாம். இந்த மாதிரி காமனாக எடுத்துலாம். இந்த ஸ்கொயரையும் அப்படியே போட்டு காமனாக வெளியே கொண்டு வந்துட்டு இது வந்து மேலே இருக்க 1 இங்கே இருக்குது, இந்த டிவிஷன் இந்த இருக்குது, 1/4² அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் இதில் இருக்க ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா √2 / 4x - 1 இது வரும். இன்ட்டு 1/4ன்னு வருது இல்லையா? ஸோ 1/1/4 நான் அப்படியே இது வந்து 1/1/4. ஆக்சுவலாக இது 1/1ன்னு அர்த்தம். ஸோ இந்த 1/1 × 1/4 எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நான் எடுத்து எழுதுகிறேன். இல்லாட்டி ஃபுல்லாகவே கூட எழுதுகிறேன். √7x + √2 / 4x - 1 இது மாடுலஸில் வந்துடும். இந்த நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 1/1 1/4. ஸோ இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக போட்டோம் அப்படின்னா 1/1 × 4/1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வெறும் 4 மட்டும்தான் இங்கே வரும். ஓகேங்களா? நம்பர்ஸு 1 1 எல்லாமே போயிட்டு
4. So 4 into modulus of root 7x plus square root 2 divided by 4x minus 1 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மைண்டில் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இது ஞாபகத்தில் இருக்கணும். 2 ஸ்கொயர் ரூட் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது முழு எண் அப்படின்றது. அது போக 2 ஸ்கொயர் ரூட் நம்பரை ஆட் பண்ணால் 2 இன்ட்டு அந்த ஸ்கொயர் ரூட் நம்பர் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அது போக இந்த கான்செப்ட் தான் √7 இன்ட்டு √7 = 7ன்றது தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ 7 √7 இன்ட்டு √7 ரெண்டாக பிரிச்சிருக்கேன். √14 √2 இன்ட்டு √7 போட்டிருக்கேன். ஸோ இதையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி √2/√7 கிடைக்கும். ஸோ இப்போ தேர்ட் டிவிஷனை சிம்பிளிஃபை பண்ணதை பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத பார்க்குறோம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. என்ன அப்படின்னா, இதை நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 121 இன்ட்டு a + b கீழே ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ a + b பவர் 8 அப்படியே எழுதலாமா? x + y கீழே எதுவும் இல்லை, x + y அப்படியே தான், பவரில் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒயில் பவரில் 8 இருக்குது. ஓகேங்களா? அந்த பவர் 8 இங்கேயும் எழுதிருங்க. அடுத்தது b - c பவர் 8. ஸோ b - c இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இது பவர் 4, இது பவர் 4, ரெண்டையுமே கீழே இருக்கும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய பவரை மேலே கொண்டு வர்றேன். இந்த 4 மேலே வரும்போது -4, இந்த 4 மேலே வரும்போது -4. ஓகேங்களா? டிவைடட் பை 81. b - c ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம். அப்போ மீதி இருக்குது a - b பவர் 12. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த 121 அப்படின்றது 11ஓட ஸ்கொயரு. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 8 அப்படின்றத மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் எழுதும்போது 2 × 4. ஓகேங்களா? 12ன்றத மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் எழுதும்போது 2 × 6. ஸோ அப்போ a + b 2 × 4ன்றப்போ 4 உள்ளே எழுதியிருக்குங்க. அதுக்கு மேலே ஸ்கொயரை போட்டுருங்க. ஓகேங்களா? 8 எழுதும்போது அதே தான், எக்ஸ் ப்ளஸ் ஒய் 4 உள்ளே போட்டுருங்க, பவரை மேலே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு b - c 8 - 4 - 4. ஓகேங்களா? என்ன ஆன்சர் வரும் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். b - cயில் 8 - 4 4, 4 - 4 0. ஸோ b - c ஹோல் பவர் 0, எனிதிங் பவர் 0 1. இந்த 1 வேர்டு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு நம்பர் இப்போ 5 பவர் 0ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 1 தான். ஓகேங்களா? 100 பவர் 0 அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் 1 தான். ஸோ எந்தோட நம்பரில் பவரில் 0 இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் வந்து எப்போவுமே 1 தான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 198 போட்டு பவரில் 0 போட்டாலும் அதுக்கு ஆன்சர் 1 தான். ஓகேங்களா? ஸோ அதே மெத்தடில் தான் இங்கே பவரில் 0 வந்துடும். ஸோ அது அப்போ 1ன்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், 81 அப்படின்றத 9 ஸ்கொயர்னு எழுதலாம். a - b a - b ஹோல் பவர் 6 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? 12 2 × 6ன்னு எழுதுகிற மாதிரி 6 × பவர் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவரில் 2, இதோட பவரில் 2, இதோட பவரில் 2, எல்லாத்துலேயுமே 2 இருக்கா? ஸோ அப்போ 11 × a + b ஹோல் பவர் 4 x + y ஹோல் பவர் 4 டிவைடட் பை 9 × a - 6 a - b ஹோல் பவர் 6. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு மொத்தமாக நான் வந்து ஹோல் ஸ்கொயர் போடுறேன். இது எதுக்கு? நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். நம்ம இனிமேல் தான் ஸ்கொயர் ரூட்டை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ டேக் த ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டு 11 × a + b ஹோல் பவர் 4 x + y ஹோல் பவர் 4 டிவைடட் பை 9 × a - b ஹோல் பவர் 6. மொத்தத்துக்கும் ஒரு பவர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு கிடைக்க போகிறது 11 ×
a plus b whole power 4 into x plus y whole power 4 divided by 9 into a minus b whole power 6. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.7 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4x² + 20x + 25. இதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு நமக்கு 2 டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இதை பார்த்தீங்கன்னா a² + 2ab + b² அப்படின்ற ஃபார்மெட்டில் மாற்றி a + b ஹோல் ஸ்கொயர்னு மாற்றி நம்ம செய்யலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்ச ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ இது வரைக்கும் நான் ஃபேக்டரைசேஷனுக்கு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால் எப்போவுமே ஃபேக்டரைசேஷனே பண்ணுவோம். அப்போ தான் ஒரு டெக்னிக்கில் தெரிஞ்சாலும் அதுலேயே நம்ம டேலண்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபேக்டரைசேஷனுக்கான டெக்னிக்கு என்ன பண்ணுறோம், 4 × 25 மல்டிபிள் பண்ணுனா 100, ஆட் பண்ணோம் அப்படின்னா 20. ஸோ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 100, ஆட் பண்ணால் 20 வரும் பார்த்தீங்கன்னா 10 10 10 × 10 100, 10 + 10 20. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இல்லாமல் கீழே ஒரு 4 இருக்குது. இந்த நார்மலாக இருந்துச்சுன்னா x + 10 x + 10ன்னு எழுதுவோம். இல்லாட்டி இப்போயுமே எழுதலாம் x + 10. இதை எப்படி எழுதுனேன்னா x + 10 x + 10ன்னு எழுதலாம். பட் முன்னாடி x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு 4 இருக்கிறதுனால இந்த 10க்கு பக்கத்தில் ஒரு 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணும்போது இது கட் பண்ண முடிஞ்சால் 5 2s are 10, 2 2s are 4, 5 2s are 10, 2 2s are 4. ஸோ எப்படி வருது, x + 5/2. இந்த 2வை நான் கிராஸாக கொண்டு போகிறேன். 2x + 5, 2x + 5 இப்படி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சொல்கிறேன், மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 100, ஆட் பண்ணால் 20. ஸோ அப்போ x + 10 x + 10 ஃபேக்டரு. பட் எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது. இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணதுனால 100 வந்துச்சு. ஸோ இந்த 4ஐ இந்த 10க்கு கீழே போட்டு கட் பண்ணணும். கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுங்கள். கட் பண்ண முடியலனா இந்த 4 அப்படியே எடுத்து இங்கே கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ என்னால் கட் பண்ண முடியும். 2 டேபிள் இருக்கிறதுனால 5 2s are 10, 2 2s are 4. ஸோ இந்த 2 எங்கிட்டு கொண்டு வரேன், 2x + 5. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அப்போ மேலே இருக்கிறது இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2x + 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் எப்படி எழுதியிருக்கேன். ஸோ டேக் த ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x + 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்கொயரையும் இந்த 2வையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 2x + 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பாருங்கள். 9x² - 24xy + 30xz - 40xyz + 25z² + 16y². ஸோ இதுதான் செகண்ட் டிவிஷன். இதை எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + c² + 2 × ab + 2 × bc + 2 × ca அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். தெரியலைனாலும் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + c² + 2ab + 2bc + 2ca அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக நம்ம மாற்றுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்மெல்லாம் எடுத்து எழுதுங்க. கொடுத்துருக்க கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 9x², செகண்டில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டேர்ம் 16y². ஓகேங்களா? மொதல் ஒய் எடுப்போம். 16y² + 25z². ஓகேங்களா? இது இஜெட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸும் ஒய்யும் இருக்க மாதிரி -24xy, ஒய்யும் இஜெட்டும் இருக்க மாதிரி -40yz, இஜெட் எக்ஸும் இஜெட் இருக்க மாதிரி +30xz. ஓகேங்களா? கொடுத்துருக்கதா இங்கே இருக்கிற மாதிரி ஆர்டருக்கு மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே x² மட்டும்தான் இருக்குது. பட் இந்த ஏன்றது மொத்த டேர்மும் ஏவாக வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 9x² 3 × x ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, +16 4 × y² எழுதலாமா, 25 5 × z² எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 × a × b, 2 ஆக்சுவலாக ப்ளஸ் இருக்குது, நான் அந்த ப்ளஸ்ஸை இங்கே போட்டுறேன். 2 ஏவோட டேர்மு 3x, பியோட டேர்மு
ஒய் எங்கே இருக்குது? 4y ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்று இந்த மைனஸ் எங்கே போச்சு அப்படின்னா இப்போ தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ இந்த எக்ஸில் இல்லை ஒயில் ரெண்டில் ஏதோ ஒன்று மைனஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடம் மைனஸாக ஆகிருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா? ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று மைனஸில் இருக்குது அப்படின்னா அது எதுன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள், வேறு எங்கேயாவது மைனஸ் இருக்காப்பா இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யும் இஜெட்டும் இருக்க இடத்துல மைனஸ் இருக்குது, எக்ஸும் ஒய்யும் இருக்க இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் இருக்குது. ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய வேரியபிள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஓகேங்களா? ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய வேரியபிள் ஒய். நம்ம ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்குது, அப்போ ரெண்டு இடத்துலையும் ஒய் இருக்குது. அப்போ ஒய்யில் தான் மைனஸ் ஓகேங்களா? ஸோ ஒய் வர இடத்துல மைனஸ், ஸோ இங்கேயும் ஒய் வர இடத்துல மைனஸ். ஸோ இந்த மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயராக வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேங்களா? இந்த இது வந்து ஸ்கொயர் பண்ணலை, அதனால் மைனஸ் அப்படியே வரும். ஸோ நெக்ஸ்ட் டேர்மு அதே மாதிரி ப்ளஸ் இங்கே எழுதுகிறேன், 2 இன்ட்டு பி டேர்மு மைனஸ் 4y சி டேர்மு 5z ப்ளஸ் 2 இன்ட்டு சி டேர்ம் 5z ஏ டேர்ம் 3x ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஏ, இது பி, இது சி. 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, 2 இன்ட்டு பி இன்ட்டு சி, 2 இன்ட்டு சி இன்ட்டு ஏ. ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது இந்த சைடில் இருக்கிறது இங்கே இருக்குது. அப்போ இந்த சைடில் இருக்கிறது எழுதலாமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏன்றது 3x, பின்றது மைனஸ் 4y, சின்றது 5z ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா? ஸோ இப்போ டேக் த ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டேன்னா 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z. ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? மாடுலஸில் போடணும் ஓகேங்களா? மறந்துடாதீங்க, ஃபைனல் ஆன்சர் மாடுலஸில் தான் போடணும். ஸோ முந்தின சாமுமே மாடுலஸில் போட மறந்துட்டோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் மாடுலஸ் ஓகேங்களா? மாடுலஸ் ஆப்ரேட்டரில் தான் போடணும். நம்பர் இருந்தால் நம்பரை விட்டுட்டு மற்ற இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாத்தையுமே மாடுலஸில் போடணும் ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் டேர்ம், மொத்த டேர்ம் தான். ஸோ அதனால் இந்த நம்பரை தனியாக பிரிக்கக்கூடாது ஓகேங்களா? ஒருவேளை இங்கே இன்ட்டு எக்ஸ் இல்லை ஒரு 5 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 10 தான் தனியாக பிரிக்கணுமே தவிர இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை பிரிக்கக்கூடாது ஓகேங்களா? ஸோ மொத்தம் என்டையர் டேர்முக்கு மாடுலஸ் ஆப்ரேட்டர் போட்டுருங்க. இங்கேயும் மாடுலஸ். ஸோ எப்படி சொல்லலாம்? மாடுன்னு கூட சொல்லலாம், மாடுலஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே தான் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.7 இருக்கக்கூடிய தேர்டு டிவிஷன் தான். செகண்ட் சம்மில் தேர்டு டிவிஷன். ஸோ இந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதை எடுத்து எழுதிட்டு ஒன்னொன்னையும் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஒன்னொன்றுக்கும் முதல் ஃபேக்டரைசேஷன் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் தனித்தனியாக எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் எடுங்க, நான் இங்கே தனியாகவே செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 இன்ட்டு 2 8. ஸோ மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 8 ஆட் பண்ணால் -9 என்ன வரும்? ஸோ 8 -9 வரும். ஸோ -1 இன்ட்டு -8 மல்டிபிள் பண்ணால் +8, -1 இன்ட்டு -8 ஆட் பண்ணால் -9 ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதை நான் எழுதும்போது எக்ஸு மைனஸ்னு எடுத்து எழுதலாம். பட் முன்னாடி 4 இருக்கிறதுனால இந்த 4ஐ டிவைட் பண்ணுறேன் ஓகேங்களா? 4ஐ டிவைட் பண்ணும்போது இதை ஒன்றும் டிவைட் பண்ண முடியாது, பட் இதை டிவைட் பண்ணலாம். 2 4s are 8. ஸோ அப்போ -1/4 -2. ஸோ அப்போ வர்ற ஆன்சரோட எக்ஸ் மைனஸ் 1/4 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்றதா இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர். ஸோ டிவிஷனில் 4 இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் 4 இருந்தால் கிராஸாக எடுத்து 4x மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எழுதலாம் ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வர்ற ஆன்சர் 4x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஓகேங்களா? 4x minus 1 into x minus 2. செகண்ட் இதை டினாமினேட்டர் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். 7 2s are 14, பட் -2 இருக்கிறதுனால -2 மல்டிபிள் பண்ணால் -14 ஆட் பண்ணால் -2. என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஆட் பண்ணால் -13 அதானே ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணால் 7 இன்ட்டு 2 -14 ஆட் பண்ணால் -13. ஸோ வழக்கம் போல் 1 இன்ட்டு 14 அப்படின்றது தான். பட் ஆன்சர் மைனஸில் வந்ததுனால பெரிய நம்பர் தான் மைனஸ் ஓகேங்களா? ஸோ 1 -14 மல்டிபிள் பண்ணால் -14 ஆட் பண்ணால் -13. ஸோ 7 இருக்கிறதுனால /7 கட் பண்ணி பாருங்கள். 1 7 7 2 7s are 14. இதை கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ மீதி இருக்குது எக்ஸு ப்ளஸ் 1/7 எக்ஸு -2 இதுதான் அதோட ஃபேக்டர். ஸோ இந்த 1/7 நான் அப்படியே எழுத முடியாது. என்ன பண்ணலாம்? 7 கிராஸ் எடுத்தால்
7x + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இதுதான் அதுக்கான ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் இருக்கக்கூடியதுக்கு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 7x + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் தேர்ட் இதை பார்க்குறேன். ஸோ தேர்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா 28 மல்டிபிள் பண்ணுங்கள், -28 ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ அப்போ என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா 28 அப்படின்னா 4 7s are 28. ஓகேங்களா? ஸோ 4 7 இதில் நம்பர் மைனஸ் வருது, இதில் ஆன்சரில் மைனஸ் நம்பர் வருது. அப்போ பெரிய நம்பர் தான் மைனஸ். 4 7s are 28, 4 - 7 -3. ஓகேங்களா? ஸோ முன்னாடி 28 இருக்கிறதுனால by 28/28. ஓகேங்களா? ஸோ போட்டு பார்க்குறேன். இப்போ கட் பண்ணுங்கள். 4 7 4s are 28, 1 4 4 7s are 28. ஸோ எனக்கு மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸுக்கிட்ட எழுதுறேன். எக்ஸு இது ப்ளஸில் இருக்குது 1/7, எக்ஸு இது மைனஸில் இருக்குது 1/4. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து எழுதும்போது இந்த 7 இந்த பக்கம் வரும்போது 7x + 1, 4 இந்த பக்கம் வரும்போது 4x - 1. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எழுத போகிறேன். இதுக்கான ஃபேக்டர் 7x + 1 4x - 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து சைடில் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு ஸ்கூலில் வந்து எதையுமே காமிக்கணும் அப்படின்னா எதையுமே 1 பை 1 நீங்கள் உள்ளே செஞ்சுக்கிட்டே வரலாம். அதுக்காக தான் கேப் விட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பில் இங்கே செஞ்சதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஃபேக்டராக பிரித்து எழுதி காமிச்சிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டினோட சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ 7x + 1 எக்ஸ் மைனஸ் 2 எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிறேன். 7x + 2 4x - 1. ஓகேங்களா? ஸோ 4x - 1 4x - 1 ரெண்டு தடவை இருக்கிறதுனால 4x - 1 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 2 டபுள் டைம் இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், 7x + 1 7x + 1 டபுள் டைம் இருக்கிறதுனால 7x + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? டேக் த ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? இந்த பக்கம் கொஸ்டின் எழுதி ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு கூட எழுதலாம். ஓகேங்களா? போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பக்கம் கொஸ்டின் அப்படியே நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் என்னவோ அதை அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு எப்படி மாறும்? 4x - 1 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், 7x + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கொயர்ட்டையும் இருக்க எல்லா ஸ்கொயரையும் கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா -1 எக்ஸ் மைனஸ் 2 + 1 எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஸ்கொயர் போட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை போடுங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்கொயர் ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சரு 4x - 1 எக்ஸ் மைனஸ் 2 7x + 1. இதுதான் வந்து மேலே கொடுத்துருக்க கொஸ்டினை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம்மில் 4th டிவிஷன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி ஈஸியாக புரிஞ்சிருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம 4th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 4th டிவிஷன் இது இருக்குது. இதை அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ எப்படி எடுத்து எழுதுறேன்னா இந்த ஃபுல்லாகவே எடுத்து எழுதலை, ஆனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இதை 1 பை 1 எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 1 பை 1 எடுத்து எழுதியிருக்கேன். 1 பை 1 எடுத்து எழுதி இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கீழே எல்லாமே என்ன தான் இருக்குது? 1 இருக்கதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 1 இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி 6ஆக வர மாதிரி மாற்றணும். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்து நம்ம வந்து ஃபேக்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2 பை 1 1 6ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கீழே மட்டும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் பார்த்தாது, மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 6 are 12 x² by 6. ஆல்ரெடி 6 தான் இருக்குது. ஸோ இதை எதையும் மாற்ற வேணாம். ஸோ இங்கே 1 இருக்குது. 1 6ஆக மாற்றணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6/6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே கூட எழுதுகிறேன். 1/6 வெளியில் எடுக்கிறேன். 12x² + 17x + 6. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 1 1. ஸோ எல்லாத்துக்குமே நான் 2 எடுக்கிறேன் அப்படின்றப்ப 1/2 வெளியில் எடுத்துட்டேன். முன்னாடி இருக்க 3x² அப்படியே எழுதுகிறேன். இது 1 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 2 வரும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x. இங்கே 1 இருக்குது. ஸோ 2 மேலேயும் 2 + 4. ஓகேங்களா? பை 2ன்றதான் வெளியில் எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ரெண்டு இடத்துலையும் 3 இருக்குது. இங்கே தான் 3 இல்லை. ஸோ அப்போ 1/3 மொதல் எடுத்துட்டேன். இங்கே வந்து 4x² + 11x. இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ இதை 3ஆக மாற்றோம்னா × 3 மேலேயும் கீழேயும் 3.
ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு நான் கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த மாதிரி மாற்றிருக்கேன். இதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். 1/6 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 12 × 6 72. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணால் 72, ஆட் பண்ணால் 17. என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 7 9 8s are 72. ஓகேங்களா? 9 + 8 17. ஸோ அப்போ இதுதான் ஃபேக்டர். பட் வந்து என்னதுக்கு முன்னாடி 12 இருக்குது. ஸோ அப்போ நான் 12ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 12ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 3 3s are 9, 4 3s are 12. 2 4s are 8, 3 4s are 12. ஸோ எனக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபேக்டர் எப்படி வருது அப்படின்னா 3/4 2/3ன்னு வருது. ஸோ முன்னாடி எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸு ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபேக்டரில் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்துச்சுன்னா என்ன சொன்னோம், வழக்கம் போல் இந்த பக்கம் 4ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு +3 4 அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3x + 2. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு இதோட ஃபேக்டரு இதுதான் 4x + 3 × 3x + 2. ஓகேங்களா? ஸோ 4x + 3 3x + 2. இங்கே 1/6 முன்னாடியே எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி இதை ஃபேக்டர் பண்ணுங்கள். என்ன வருது? 3 × 4 மல்டிபிள் பண்ணால் 12, ஆட் பண்ணால் 8. ஸோ 2வையும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12, 2 + 6 8. ஸோ முன்னாடி என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 1 3 3 2 3s are 6. ஸோ என்ன வருது? x + 2/3 x + 2 தான் கீழே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இங்கே கொண்டு வரும்போது ஸோ x + 2/3 இன்ட்டு x + 2 தான் கீழே நம்பர் கிடையாது. ஸோ இந்த 3 நான் கிராஸ் பண்ணும்போது 3x + 2 x + 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக 1/2 இன்ட்டு 3x + 2 x + 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் 24, ஆட் பண்ணால் 11. ஓகேங்களா? என்ன ஃபேக்டர் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 3 8 மல்டிபிள் பண்ணால் 24 3 + 8 11. பட் முன்னாடி 4 இருக்குது. ஸோ /4 ஓகேங்களா? கட் பண்ணிங்கன்னா 2 4s are 8 1 4 4. ஸோ மீதி இருக்கிறத ஃபேக்டர் பண்ணுங்கள். இதை கட் பண்ண முடியாது. ஸோ x + 3/4 x + 2/1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 கிராஸாக எடுக்கும்போது 4x + 3 x + 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து 1/3 இன்ட்டு 4x + 3 x + 2. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டினில் இது ஒன்று தனித்தனியாக ஒன்றுக்கும் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கான ஃபேக்டர் இங்கே இருக்குது, இதுக்கான ஃபேக்டர் இங்கே இருக்குது, இதுக்கான ஃபேக்டர் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் போடும்போது நான் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பக்கம் கொஸ்டின் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த நம்பர் 1/6 1/2 1/3 எடுக்கலாமா? 1/6 × 1/2 × 1/3 ப்ராக்கெட்டை போட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்க நம்பரெல்லாம் எடுத்துட்டேன். 1/6 1/2 1/3 எடுத்துட்டேன். மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க. 4x + 3 இன்ட்டு 3x + 2 இன்ட்டு ஸோ இந்த நம்பர் முடிஞ்சு அடுத்து இது 3x + 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே நான் ஸ்கொயர் போடுறேன். x + 2 4x + 3 ஆல்ரெடி இருக்குது, அதனால் ஸ்கொயர் போட்டேன். x + 2 ஆல்ரெடி இருக்குது, ஸ்கொயர் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுங்க. 6 2s are 12, 12 3s are 36. ஸோ 36 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 6 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 1/36ன்னு வரும். 36 6 ஸ்கொயர்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக அப்படியே வரும். சாரி, இது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான், ப்ளஸ் கிடையாது. ஸோ அப்போ 1/6 4x + 3 3x + 2 x + 2 எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஸ்கொயரை போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ டேக் த ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். எனக்கு டைம் இல்லை, டைம் அடுத்து போக பேப்பரில் இடம் இல்லை. ஸோ அதனால் டேக் த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினோட நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னா கொஸ்டினுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திருப்போம், இங்கேயும் ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்திருப்போம்.
ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி வரக்கூடிய ஆன்சர் என்னது 1/6 4x + 3 இன்ட்டு 3x + 2 இன்ட்டு x + 2. ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். எதுக்கு நம்ம இங்கே பார்த்த செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய 4th டிவிஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நன்றி. அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.